தமிழ்நாடு முழுவதும் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 2 நாள் நடந்த நிலையில் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் CITU மற்றும் அண்ணா உள்ளிட்ட சங்கங்கள் பங்கேற்றனர். ஓட்டுநர்கள் பற்றாக்குறையால் தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் முதல் நாள் தொடங்கி தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கம் பேருந்துகள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானது பதட்டமான சூழலை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பணிமனையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து பிரேக் செயலிழந்தது. அதைத் தொடர்ந்து அந்த பேருந்து ஆற்றூர் அருகே மங்களாநடை பகுதியில் முன்னால் சென்ற மற்றொரு அரசு பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கும் பேருந்துகளில் பயணிகள் உயிரை கையில் பிடித்தபடி சென்றனர். உளுந்தூர்பேட்டை பகுதியை சார்ந்த தற்காலிக ஓட்டுநர் வெங்கடேஷ் பேருந்தை கள்ளக்குறிச்சி பணிமனையிலிருந்து கடலூர் இயக்கியுள்ளார். பின்னர் மீண்டும் கள்ளக்குறிச்சி சென்றபோது கடலூர் அண்ணா மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் புதுவண்டிபாளையம் பகுதியை சார்ந்த நாராயணசாமி என்பவரது கார் சேதமடைந்தது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருந்து பேரிலோவன்பட்டி வழியாக கோவில்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் இயக்கிய அரசு பேருந்து பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவ மாணவிகளும் மற்ற பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பேருந்து பின்பக்க கண்ணாடி உடைந்தது. கார் மீது பேருந்து இடித்து ஏற்பட்ட சர்ச்சை, பேருந்து நிறுத்துமிடத்தில் உரசி விபத்து என ஒரே நாளில் நெல்லையில் 3 விபத்துகள் ஏற்பட்டது. தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் வாபஸ் பெற்றுள்ள நிலையில் தற்காலிக ஓட்டுநர்கள் பற்றி பணி நிரந்தரம் பெற்ற ஓட்டுநர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். மக்கள் அவதிப்படுவதை பார்த்தும் 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையிலும் போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக மறுமலர்ச்சி தொழிலாளர் சங்கம் விழுப்புரம் மண்டல பொருளாளர் VS ரவி சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பகிர்ந்துள்ளார். போராட்ட காலத்தில் ஈடுபட்ட நாட்களில் பேருந்துகளை இயக்குவதற்காக தற்காலிக பணியாளர்களை அமர்த்தி பேருந்துகளை இயக்கியதில் அவ்வப்போது ஏற்பட்ட நிகழ்வுகள் வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் இந்த பேருந்துகளை சில பணிக்கு வந்த தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்க முடியாமல் நடுவழியில் நிறுத்திவிட்டு பயணிகளுக்கு சிரமத்தையும் சிறு பெரும் விபத்துகளை ஏற்படுத்தி பயணிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்ட நிலை காணப்பட்டிருக்கிறது. எனவே இதனை வருங்காலங்களில் தவிர்க்கவும் பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கையான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்கடியும் இந்த பணிகாலத்தில் ஓய்வு பெற்று இன்று வரை உடல்நலக்குறைவோடும் பெரும் பொருளாதார சிரமத்தோடும் போராடுகின்ற ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் நியாயமான DA உயர்வினை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்றும் மீண்டும் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வருகின்ற 19ஆம் தேதி உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மீண்டும் பேச்சுவார்த்தை துவக்கி நல்லதொரு முடிவை காண வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்காலிக ஓட்டுநர்கள் பல்வேறு விபத்துகளை ஏற்படுத்தி வருவதாக கூறிய அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ராமலிங்கம் உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து இந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணக்கம், நாங்கள் அண்ணா தொழிற்சங்கம் மத்திய பணிமனை விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம். இந்த 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் 2 நாள் வேலை நிறுத்தம் செய்தோம். அந்த வேலை நிறுத்தத்தின் காலத்தில் டெம்பரவரி டிரைவர், கண்டக்டர் எல்லாம் போட்டு கார்பரேஷனில் ஒரு மிக குறுகிய காலத்தில் விபத்தை ஏற்படுத்தினார்கள். மக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டது. எங்கள் பேரவைத் தலைவர் அறிவுரையின்படி உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரிலும் நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளோம். 19ஆம் தேதி பிறகு பேரவையும் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். தங்களுக்கு போக்குவரத்து விதிகள், மக்களிடம் நடந்து கொள்ளும் முறை போன்ற முறையான பயிற்சி கிடைத்திருப்பதாக கூறும் சவுந்தரபாண்டியன், தற்காலிக ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது கேள்விக்குறியாக உள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். நாங்கள் பயிற்சி வரும் முறையான DI முறையான பயிற்சியாளரை வச்சு முறையாக பயிற்சி கொடுத்து எங்களுக்கு அனுப்புவாங்க. அது இல்லாத 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, முறையாக பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு எப்படி வாகனத்தை இயக்கணும், பொதுமக்களிடம் எப்படி போகணும், ஹாஸ்பிட்டலில் எங்கே ஆரன் அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக எங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க. எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. வர சீக்கிரம் அவங்க எங்கேருந்து எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுத்து வராங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. வராங்க, லைசன்ஸ் வச்சுருக்காங்க, பயிற்சி தெரியுமா அப்படின்னு கொடுக்குறாங்க, உடனே வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க எந்த டவுனில் எப்படி ஓட்டணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த இதுவும் தெரியாது. நாங்கள் பப்ளிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த இடத்துல ஆர்ன் அடிக்கணும், எந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணணும், எப்படி வாகனத்தை இயக்கணுங்கிறது எங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து முறையான DI வச்சு எங்கள் நிர்வாகம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ஓடுறது அவங்க ஒரு வித்தியாசம்.
முறையற்ற பயிற்சி, அவசரகதியில் வாகனங்களை ஆவண சரிபார்ப்பு கூட இல்லாமல் அனுமதிப்பது ஆகியவையே தற்காலிக ஓட்டுநர்கள் ஏற்படுத்தும் விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என சிங்காரவேல் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். தற்காலிக பணியாளரை போட்டு வாகனத்தை ஓட்டியிருக்காங்க, பேருந்தை இயக்கியிருக்காங்க. அவங்க ஓட்டுறதுக்கும் நீங்கள் ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நாங்கள் நிர்வாகத்தில் ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி எடுத்து வந்திருக்கோம். 6 மாதம் ஒரு தடவை ட்ரைனிங் போடுறாங்க, நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் இவங்க வரவங்கெல்லாம் மஞ்சப்பை, இன்னும் ஆதார் அட்டை, ஏதோ ஆதார் அட்டை கொடுக்குறாங்க, லைசன்ஸை கொடுக்குறாங்கன்றாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. பாதி பேர் சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட. வண்டியை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, கொண்டு வந்து அப்படியே நடுவேலி எனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்ட்டு விட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன, நீங்கள் ஓட்டினா என்ன, எப்படி ஓட்டினா அதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? நிர்வாகத்து வண்டியை நாங்கள் விட்டு போனால் எங்களை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது? வந்தாங்க, அவங்க மட்டும் விட்டு போயிட்டே இருந்துடுறாங்க. இந்த கடையிலலாம் உள்ளே விட்டுருக்காங்க வண்டியை, அது எப்படி நினைக்கிறீங்க? முறையற்ற பயிற்சி தான். இவங்க பயிற்சி கொடுத்தா வண்டி அனுப்புகிறாங்க, ஒன்றும் கிடையாது. பேருந்துகள் பழுது, எந்திர கோளாறு போன்ற பல்வேறு காரணங்கள் கடந்த 2 நாட்களில் நடந்த விபத்துகளுக்கு காரணமாக முன்வைக்கப்பட்டாலுமே அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் சமாளித்த எத்தனையோ பிரச்சினைகளை தற்காலிக ஓட்டுநர்களால் அணுகக்கூட முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.